ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் ஏன் போட்டியிடலன்றதுக்கு தளபதி விளக்கம் கொடுத்திருக்காரு. அதாவது பிப்ரவரி 2ஆம் தேதி கட்சி தொடங்கினப்பவே 2026 நடக்க போற சட்டமன்ற பொது தேர்தல்ல தான் நம்மளோட இலக்கு. அதுக்கு இடையில வர்ற உள்ளாட்சி தேர்தல் உட்பட எந்த தேர்தலையும் போட்டியிட போவதில்லைன்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லியாச்சு. அதே மாதிரி இடைத்தேர்தல்களை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி எந்த ஒரு ஜனநாயக மரபுகளையும் பின்பற்ற அவங்களோட அதிகார பலத்தை வச்சுக்கிட்டு மட்டுமே ஜெயிச்சுட்டு இருக்காங்கன்னு நம்ம ஹிஸ்டரி எடுத்து பார்த்தாலே தெரியும். ஏன்னா இடைத்தேர்தல்ல எப்பயுமே ஆளுங்கட்சி தான் ஜெயிச்சிருக்கு. அதனால நடந்து முடிஞ்ச விக்கிரமண்டி இடைத்தேர்தல் மாதிரியே ஈரோடு கிழக்கு தேர்தலையும் தமிழக வெற்றி கழகம் புறக்கணிக்கும். அண்டு போட்டியிடுற எந்த கட்சிக்கும் ஆதரவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த இடைத்தேர்தல்ல எப்பயுமே ஆளுங்கட்சி தான் ஜெயிச்சிருக்கு. அதனால தளபதி வைக்கிற குற்றச்சாட்டு உண்மைதான். போட்டியிட்டு தோல்வி அடையிறது பிரச்சனை இல்ல. பட் அந்த தோல்வி மக்களால நியாயமா கொடுக்கப்படுதா அப்படின்றதுதான் கேள்வி. அதனால இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறது தான் புத்திசாலித்தனம். அண்ட் இப்பெல்லாம் மோஸ்ட்லி எல்லா கட்சிகளுமே புறக்கணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஈவன் ஏடிஎம்கேவும் ஈரோடு கிழக்கு தேர்தலை புறக்கணிச்சுட்டாங்க. ஏன்னா எப்படியும் ஜெயிக்க முடியாது. அண்ட் இந்த தோல்வி அடுத்த வருஷம் வரப்போற ஒரு நெகட்டிவான இம்பாக்ட தொண்டர்களிடையில ஏற்படும். அதனால இந்த இடைத்தேர்தல் கான்செப்ட் மேலேயே நம்பிக்கை போயிடுச்சு. இதுக்கு ஏதாவது மாற்று சொல்யூஷனை தான் தேர்தல் ஆணையம் கொண்டு வரணும். ஏன்னா இனி வரும் நாட்கள்ல இந்த இடைத்தேர்தல்ல ஆளுங்கட்சி மட்டும்தான் நிற்கும். அண்ட் ஆல்ரெடி இப்பவே அந்த ஒரு நிலைமையில தான் இருக்கும். ஓகே நண்பா, இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.